வெல்கம் பேக் டு another brand நியூ எபிசோட் ஆஃப் ஃபன் பட்டர் ஜாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சர்வம் மாயா. என்னடா ஓடிடியில் வந்து ஒரு மாதம் கழிச்சு மாசம் ஆச்சு படம் எல்லாம் ஹிட் ஆகி என்னது 150 கோடிக்கு ட்வீட் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வருமே அப்படின்லாம் கேட்கலாம். ஆனா எங்களுக்கு பெட்டர் லேட் than நெவர். ஆமா ஏன்னா ரெண்டு பேருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படத்தில் நிவின் பாலி, ரியா ஷிபு, பிரித்தி முகுந்தன், அஜு வர்கீஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஜஸ்டின் பிரபாகரனோட மியூசிக்கில் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது அக்ஷன் சேப்பியர். எஸ். படத்தோட கதை எஸ் யா இந்து ஒரு இந்து. ஆமா பிரபேந்து. பிரபேந்து பிரபேந்து என்கிற இந்து. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்பைரிங் மியூசிஷியனா இருக்காரு. அவருக்கு ஒரு யூரோப்பியன் விசா வந்து கேன்சல் ஆயிடுது. ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய அங்க ஒரு கான்சர்ட் மாதிரி ஒண்ணு, அவரு கிட்டாரிஸ்டா இருக்காரு. ஸ்டேஜ் ஷோ, அவருக்கு ஒரு ஸ்டேஜ் ஷோ அங்க புக் ஆயிருக்கு. அது எதிர்பாராத விதமா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மொமெண்ட்ல வந்து கேன்சல் ஆயிடும். சோ இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 19 வயசு வரைக்கும் ஒரு பூஜை பண்ணிட்டு இருந்த ஒரு நபர். ஆனா அவருக்கு நடந்த சில இன்சிடென்ட்ஸ்னால இப்போ அவர் வந்து ஒரு ஏத்திஸ்டா மாறி இருக்காரு. அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா எல்லாருமே பூஜை புலஸ்காரம் இந்த மாதிரி பண்ணிட்டு இது பண்றவங்க. சோ இப்ப அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பரவாயில்ல நீ வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு பரவாயில்ல உனக்கு தங்குறது தூங்குறது எல்லாம் இலவசம் தானே, ஆமா அந்த பைசாவாச்சும் மிச்சப்படும், ஏதாவது ஒரு வருமானமாவது வரும்ல, சும்மா பேருக்காவது போய் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்ல போக, அடடே இதுவும் நல்லா தானே இருக்குது, போலாமே மேமே அப்படின்ட்டு அவர் போறாரு. போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா விட்டு போயிருந்திருக்க பூஜையை இவருக்கு பிடிக்கலனாலும் எடுத்து ஒரு ஒரு இன்கமா இருக்கும், அதை வச்சு இன்னும் நிறைய சான்சஸோ ஏதோ தேடலாம் அப்படின்ட்டு புறப்படுறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜைக்கு இவருக்கு ஒரு ஆஃபர் வருது. என்னன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு பேய் ஓட்டணும் அப்படின்ட்டு. சோ இதெல்லாம் அவருக்கு தெரியாது அப்படின்ட்டு அவர் ஃப்ரெண்ட்ட சொல்லி அவர் அந்த மந்திரத்தை எல்லாம் வாங்கிட்டு அவர் அந்த பேய் ஓட்ட போறாரு. அந்த பூஜையை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் அது சக்சஸ்னு சொன்னாலுமே கூட அதற்கப்புறம் இவர் லைஃப்ல நடந்தது என்ன, அதற்கப்புறம் இவருக்கு நேரிட்ட திடுக்கிடும் சம்பவங்கள் என்னென்ன அப்படின்னு அடுக்கடுக்காக சொல்லியிருக்க திரைப்படம் தான் இந்த சர்வமாயா. எஸ் ஆமா. ஸோ படத்துல என்ன ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகல அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி உங்களோட சப்போர்ட் ரொம்ப ட்ரிமெண்டஸா இருந்திருக்கு லாஸ்ட் 2 months. ஸோ உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, முக்கியமா இந்த சர்வமாயா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நாங்கள் நிறைய ஷார்ட்ஸும் பண்றோம், அதையும் போய் பாருங்க. எஸ், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எஸ், படத்துல என்ன ஒர்க் அவுட் ஆச்சு ஆர் வாட் இஸ் த ப்ளஸ்? எனக்கு வந்து ஓவராலாவே படம் வந்து லைக் அந்த ஒரு காமெடி எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த காமெடி வந்து அவங்க நல்லாவே அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அந்த அந்த சின்னதா லைக் அந்த லைட் ஹார்ட்டட் காமெடியா அது போய் அது எப்படி ஒரு ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டா அது லேட்டரா அது மாறுது. அது ரொம்ப சீம்லெஸ்ஸா அது காட்டியிருப்பாங்க. இப்போ ரொம்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வாய் விட்டு ஹஹா அப்படின்னு சிரிக்கிற மாதிரி எந்த மூமெண்ட்ஸ்மே இருக்காது. இது அந்த மாதிரி ஒரு காமெடி படமே கிடையாது. பட் ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்மைல் உங்க ஃபேஸ்ல ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த தீமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கம்மிங் ஆஃப் ஏஜ் ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி உங்களுக்கு அது ஃபுல்லாவே டிராவல் ஆகும். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து என்னதான் உங்களுக்கு ஆல்ரெடி ஜான்ரா தெரிஞ்சிருக்கும், இட்ஸ் காமெடி ஹாரர் ஃபேண்டசி. பட் ஆனாலுமே படத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய கம்மிங் ஆஃப் ஏஜ் அந்த ஒரு இதுதான். ஏன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நிவின் பாலி அவருக்கு அவரோட அப்பாட்ட அவங்க ஃபேமிலிட்ட ஒரு டிஸ்கனெக்ட் ஒன்று ஒரு ட்ராமானால ஒன்று நடந்திருக்கும். அவருக்கு இப்ப நடக்கிற சில விஷயங்களால அவரோட லைஃபோட மீனிங்கையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே த்ரூ அவுட் தி ஸ்டோரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அவர் என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டு வந்திருக்காரு, கடவுள்னா என்ன இருக்கா இல்லையா அதெல்லாம் அடுத்த பிரச்சனை, அதெல்லாம் படம் வந்து சொல்லல. கடவுள்னு எதை வேணுமோ கடவுளா எடுத்துக்கோ, அதை நினைச்சு டுவர்ட்ஸ் யுவர் ட்ரீம் போ அப்படின்னு படம் 100%. ஆமா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எக்ஸாக்ட்லி நீங்க சொன்ன பாயிண்ட் என்னன்னா, இப்ப அந்த படத்துல ஆக்டர் வந்து ஹீரோ வந்து ஏத்திஸ்ட்னு அவர் வந்து அவர் வாயிலே சொல்லிடுவாரு. ஆனா படம் வந்து எங்கேயுமே அந்த ஒரு டாபிக்குள்ள ரொம்ப டிகின் பண்ண மாட்டாங்க. அது அப்படியே ஒரு மேலோட்டமா அப்படியே விட்டுட்டு லைக் அது கடந்து அப்படி அது அவர் வாழ்க்கையில அப்படி என்னென்னலாம் நடக்குது, அந்த ஒரு ஒரு ஃபேமிலி டைனமிக்ஸ், அந்த ஒரு ஃபேமிலி டைனமிக்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஒரு பேய் எலிமெண்ட் வந்து எப்படி இவர் அஃபெக்ட் பண்ணுது, அது எப்படி லைக் ஹவ் இஸ் இட் ஓவராலா அது எப்படி மாறுறாரு. பேயின்னு சொன்னா பேய்க்கு பிடிக்காது.
டிலுலு டெலுலு. ஆமா டெலுலுவா. டிலுலுன்னு டெலுலு. தான் சொல்லணும். பேய்ன்னு சொன்னா அதுக்கு ஆமா, பிடிக்காது. ஸோ ஆமா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட். இந்த ஒரு ஆஸ்பெக்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ம். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பேய்னா என்ன? பேய்னா ஒரு ஒரு கோரமான ஒரு மேக்கப் ஆமா. போட்டுட்டு, ம். சலசலன்னு ஒரு சலங்க கட்டிட்டு, ஆ, ஆம் கிராஸ்லாம் எடுத்துட்டு வந்தா பயந்துகிட்டு, ஆமா. ஆ எங்கேயும் கிராஸ் வாங்க போவாரு. நைட்ல மட்டும் தான் ஆமா. வந்துட்டு, அந்த மாரிலாம் எதுவுமே இருக்காது. இந்த பேய்ட்ட கிராஸ் கொண்டு வந்து காமிச்சா, "ஏ ம். இது என்ன ஆ, அந்த கடையிலேயே நிக்கிறேன். இந்த ஒரு ஆ. கிராஸ வச்சா பயப்படுவேன்." இந்த மாரி ம். குட்டி, குட்டி காமெடீஸ் வந்து ரொம்ப நல்லாருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ம். ஆ "சரி நீ பேயா? போயிட்டு இவன மிரட்டி காமி. ஆ. அது மாரி மிரட்டி காமி." அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் இது படம் இல்ல. நான் வந்து அவ்ளோ பவர்ஃபுல்லா இல்ல. நான் அவ்ளோ ஒரு ஃப்ரெண்ட்லி பவர்ஃபுல்லா இல்ல. கோஸ்ட்டா. ஃப்ரெண்ட்லி எல்லாத்தையும் சும்மா லைட்ட தான்டா ஆன் பண்ணி ஆஃப் பண்ண முடியும். ஆமா. நான் வந்து ரொம்ப அவ்ளோ பாவப்பட்ட பெரிய ஜீவன்டா. நான் எதுக்கு பாவம் செத்தேன்னு எனக்கே அப்டின்னுவா. தெரியாதுடா." ஆமா, அப்படின்னு அந்த பேய் சொல்லும். ஸோ, ஆமா. இப்ப அந்த பேயோட போர்ஷன்ஸுமே ரொம்ப ஆ பிலுலுவோட போர்ஷன்ஸுமே ரொம்ப டிலுலுவோட போர்ஷன்ஸ். ரொம்ப ஆமா. கியூட்டா ஆ ம். ரியா ஷிபு நடிச்சது. ஆமா. பிளஸ் எனக்கு இன்னொன்னு நீங்க சொன்ன மாரி ஒரு பாயிண்ட் எனக்கு இன்னொன்னு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா என்ன பட்டுச்சுன்னா, அந்த பேய் ஹாரர் காமெடி நெறைய இருக்குது. இப்போ ஹாரர் காமெடில அந்த சொல்றது ஹாரர்ல அந்த ஒரு பேய கொண்டு வந்துட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சுட்டு இதுலயும் ஃபிளாஷ்பேக்லாம் இருக்குது. ஆனா இதுல உங்க ஒரு விஷயம் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு ஒரு ஹாரர் அந்த டீல் அந்த பேய்க்கு வந்து ஒரு 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 புது டைனமிக் ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. இதுல என்னன்னா, அது பெருசா ஸ்பாய்லர் கிடையாது. சின்ன ஒரு விஷயம் தான். அந்த பேய்க்கு வந்து அது எப்படி செத்தாச்சுன்னு ஞாபகம் இருக்காதாம். அது வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு எனக்கு அது பார்க்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அது நம்ம இதுவரைக்கும் எந்த ஒரு ஹாரர் படத்துலயும் நம்ம பார்த்ததே இருக்க மாட்டோம். ஐ மீன் பேய் ம். பேய் வந்து ஏதோ ம், ஒரு நல்ல ஆத்மா. அது ஆமா. வந்து அது நெனைக்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அவங்க ம். பேரண்ட்ஸ்ட்ட ஆமா. சொல்றதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு ஒரு அ விபத்துனால விபத்து ஏற்பட்டுரும். ம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஞாபகம் இருக்காது. ஸோ, ஆமா. ஒரு பாயிண்ட் ஆஃப் டயத்துல நான் சொன்ன மாரி நிவின் பாலி அவரோட ஒரு லைஃப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ம். பண்ற மாரி, இன்னொரு பக்கம் இந்த டிலுலுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் மாரி பாஸ்ட்ட ஒண்ணு அது நடக்கும். எப்படி அது ஆமா. இறந்துச்சு? ஆ ஆமா. அது என்ன கன்வே பண்ண நினைக்குது? அது ஏன் இந்த ஆமா. பூமியில சுத்திட்டு இருக்கு அப்படின்னு, ஆ அதுக்கு ஒரு எக்ஸாக்ட் டைனமிக்ஸ வந்து டைரக்டர் கொண்டு வந்ததுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். லைக் சூப்பர். அது அந்த மாரி ஒரு படம் நம்ம பார்த்திருக்கவே முடியாது. ஆமா. அது இத்தனைக்கும் அது வந்து ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சஸ்பென்ஸ் ஒண்ணு கிரியேட் ஆகுது. ஏன்னா, அந்த பேய்க்கும் வந்து அது எப்படி ஐ மீன் டில்லுலுக்கு எப்படி அது எப்படி இறந்தாச்சு? அவங்களுக்கு வந்து என்ன விபத்துனால ஆச்சு? அவங்க ஃபேமிலி யாரு? அம்மா, அப்பா அவங்களுக்கு அவங்க பேரே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அவங்களோட ஒரு பேக் ஸ்டோரி அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கே வந்து அந்த படம் பார்க்கும்போது, அவங்க அந்த கேரக்டர் கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது, அவங்க என்ன ஆச்சுன்னு நமக்குன்னே ஒரு ஒரு சஸ்பென்ஸ், ஒரு கியூரியாசிட்டி. கியூரியாசிட்டி ஒண்ணு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா தானாவே அந்த படம் வந்து ஏற்படுத்தி குடுக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கேரக்டரோட நம்ம டிராவல் பண்ணிட்டு இருப்போம். அந்த ம். கேரக்டருக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஹேப்பி ஆகும்போது நம்மளும் ஹேப்பி ஆவோம். ஆமா. சேட் ஆகும்போது ம். நம்மளும் சேட் ஆவோம். ஆமா, லாஸ்ட்ல சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது நமக்கே அது ஒரு ஆ ஆமா. எஃபெக்ட்ட ம். கிரியேட் பண்ணும். அண்ட் இட்ஸ் மோர் ஆஃப் லைக் உங்களுக்கு சம்திங் டூ டேக் அவே ஃப்ரம் திஸ் மூவி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஹார்ட் வந்து லைக் லாஸ்ட்டா வந்து ஹார்ட் வார்மிங்காவும் இருக்கும். பிளஸ் வந்து ஆமா, பார்த்தீங்கன்னா, மனசு வந்து கொஞ்சம் ஹெவி ஹார்ட்டடா ஆமா. இருக்கிற ஹெவி மாரி இருக்கும். ஹார்ட்டடாவே ஏன்னா லைக் அந்த வேர்ல்ட்லேருந்து நம்ம திருப்பி ஆமா. வர வேணாம் அப்படிங்கிற மாரி ஆமா. தான் இருக்கும். ஏன்னா ம். டைரக்டர் கிரியேட் பண்ண வேர்ல்டு அப்படி. ஆமா. ஸோ அந்த கரெக்ட். வேர்ல்டு வந்து லைக் அது ஒரு இல்யூஷனாவே இருந்தாலுமே லைக் அது வந்து நல்லா இருக்கே! இது மாரி நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி கோஸ்ட் இருந்தா எப்படி இருக்கும்? ஆமா, ஆமா, நம்மள்ட்ட இப்படி யாராச்சும் பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரி கூட சில இடத்துல எனக்கு தோணுச்சு. ஆமா, ஸோ அந்த மாரி லைக் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படமா கொண்டு வந்திருக்காரு. ஆனா லைக் டூ டாக் அபௌட் தி டைரக்டர் இது அவருக்கு புதுசு கிடையாது. ஆமா. ஹி இஸ் அ மாஸ்டர் ஆஃப் கிரியேட்டிங் லைக் ஃபீல் குட் மூவிஸ். ஃபீல் குட் மூவிஸ். அண்ட் இந்த டைரக்டர் உங்களுக்கு தெரியலன்னா அப்படின்னா, Amazon Primeல "பாட்டும் அற்புத விளக்கும்" அப்படின்னு ஒரு படம் இருக்கு. எஸ். கண்டிப்பா போய் பாருங்க. அது லைக் இதுக்கு ஈக்குவலான ஒரு இந்த படம் பிடிக்கும்னா, அந்த படம் இன்னும் கண்டிப்பா பயங்கரமாவே பிடிக்கும். கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா அது ஒரு ஓஜி. அது வேற லெவல். அதெல்லாம் பயங்கரமா இருக்கும் அந்த படம். அதுவும் ஒரு வித்தியாசமான கதைக்களம் தான். லைக் ஆமா. அதுவும் ஒரு ட்ரெயின்ல ஒரு இப்ப எதிர்பாராம ஒரு விஷயம் நெறைய இந்த விஷயம் நடக்கும். டைரக்டருக்கே ஒரு யூனிக்னெஸ் இருக்கு. ஆமா, கரெக்ட்டா? ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் படத்துல எதுவுமே நடக்காது. ஆமா. லைக் ஒரு கேரக்டர் பில்டிங் அண்ட் ஆமா. அந்த வேர்ல்ட் பில்டிங்கே அந்த வந்து வேர்ல்ட் போட்டு பில்டிங்க கரெக்ட்டா செட் அவுட் பண்ணிருவாரு. ம். இப்ப அந்த படத்துலன்னா ட்ரெயினு. ஆமா. அந்த ட்ரெயின் சீனுக்கு பில்டப் ஆயிட்டு இருக்கும். அந்த பாட்டி, அந்த ட்ரெயினு, அந்த குழந்தை அப்டின்ட்டு. இதுல வந்து இந்த பேயி, அந்த பூஜை, ஆமா. அந்த இதுக்கு ம். செட் அவுட் பண்ணிட்டு அப்படியே அதுக்கப்புறம் ஆமா. கதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பேஸா நகரும். ம். எங்கேயுமே எந்த சீனுமே வந்து பார்த்தீங்கன்னா, லைக் அன்வான்டடாவோ, ஆமா. எதுக்கு கொஞ்சம் லென்த்தியா இருக்கு. ஒரு ம். 10 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே, 20 மினிட்ஸ் அது மாரி எங்கேயுமே இல்ல. கதை வந்து பெர்ஃபெக்ட்டான டைம்ல எந்த சீன்ஸயுமே வேஸ்ட் பண்ணாம ரொம்பவே பேசிங்குமே நல்லா ஆமா. இருந்துச்சு. பிளஸ் எடிட்டிங்குமே ரொம்ப இன்னொன்னு எனக்கு இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிலேட்டபிளான கோஸ்ட்னா இது மட்டும் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன்.
யூஸ்வலா என்னன்னா ஃபிளாஷ்பேக் தான் ரிலேட்டபிளா இருக்கும். எல்லா கோஸ்ட்டுக்கும் ஒரு சோக கதை ஒண்ணு இருக்கும். அதுதான் ரிலேட்டபிளா இருக்கும். பிரசன்டே ரிலேட்டபிளா பிரசன்ட் ரிலேட்டபிளா இருக்குது. அதுவே வந்து ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கும். அது வந்து தன்னைத்தானே வந்து நமக்கு என்னென்ன பவர் இருக்குது, நம்மளால என்ன முடியும், ஓ, அதுக்குன்னே ஒரு ஹெசிடேஷன்ஸ் இருக்கும். ஒரு பேயா இருந்தே வந்து அது பேய் மாதிரியே காட்டியிருக்க மாட்டாங்க. அமேசானை திறந்து ட்ரெஸ் ஆர்டர் போடும், கொரியர் ரிட்டர்ன் பண்ணும், அது என்னதான் வேலை பண்ணணும்னு பாருங்க. ஆமா. அது பண்ற வேலையை அது வந்து, சாட்டிங்களாம் தாக்க முடியாது. அது வந்து பேய் மாதிரியே அது ட்ரீட் பண்ணியிருந்துக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு படத்துல நிவின் பாலி கூட ஒரு கேரக்டர் மாதிரியே ட்ரீட் பண்ணியிருந்திருப்பாங்க. எனக்கு அதான் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, படம் பார்க்கும்போது அது லைக் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இப்பதான் நீங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஒண்ணு தோணுச்சு. என்னன்னா, ஒரு இந்த படத்துல அந்த வேர்ல்ட் பில்டிங்னு சொல்லும்போது ஒரு நல்ல நம்ம யூசுவலா ஒரு சிட்காம், ஒரு ஃபீல் குட் சிட்காம் பார்த்தா ஒரு ஃபீல் நம்மளுக்கு வரும்ல. அந்த வேர்ல்டு நம்ம ஃபெமிலியர் ஆயிடும், இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபெமிலியர் ஆயிடும். அது வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த படத்திலேயே கொண்டு வர்றதுங்கிறது வந்து ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அதுவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை வச்சு இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த இந்த ஒரு கேரக்டரைசேஷன் வச்சு நம்ம ஒரு சிட்காமே பண்ணலாம். கரெக்ட். ஒரு சீரீஸ் வச்சு கேரக்டர்ஸோட நேம் இந்து, மாயா மேத்யூ அப்படிங்கறது யூஸ் ஆயிடுச்சு. லைக் எப்படி நமக்கு ஒரு 96னா அந்த ஒரு ராம், ஜானு அது நமக்கு ஞாபகம் இருக்குமோ, இந்த படம் பாக்குறவங்களுக்கு அந்த இந்துவும் மாயா மேத்யூவும் மறக்கவே மறக்காது. அந்த அளவுக்கு ஒரு லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் தான் ஒன்று கொடுக்குது. எனிவேஸ் நெவர்தலெஸ் லைக் எங்க வந்தாலுமே நல்ல நல்ல படம் அப்படின்னா அதை பத்தி பேசதான் போறாங்க, மக்கள் கொண்டாட தான் போறாங்க. அதனால தான் இது வந்து கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் ஓடிடில எல்லாம் வந்து தியேட்டர்லாம் முடிஞ்சு லைக் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம கொண்டே வரோம். சப்போர்ட்ங்கிறத விட ஒரு நல்ல கண்டென்ட் பார்த்துட்டு அவங்க என்கரேஜ் பண்றோங்கிறது வந்து லைக் தட் வாஸ் திங். அது வந்து பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் தமிழ்நாட்டுல நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ் மோஸ்ட்லி சொன்ன மாதிரி ஹாட் ஸ்டார்ல லைக் உங்களோட ஃபேவரட் லாங்குவேஜஸ் டப் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ தியேட்டர்ல மிஸ் பண்ணவங்க மலையாளத்துல மட்டும் தான் இருக்குன்னு மிஸ் பண்ணவங்க நீங்க தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு எந்த லாங்குவேஜ்ல வேணுமோ நீங்க பார்த்து ரசிக்கலாம். ஸோ இட்ஸ் அவைலபிள் இன் யுவர் ஃபேவரட் லாங்குவேஜ். ஸோ அதான் மோஸ்ட்லி லைக் அதான் எல்லாமே பேசியிருக்கோம். லைக் நெகட்டிவ்ஸ்னு சொல்றதுக்கும் பெருசா சொல்லிக்க கூடிய அளவுக்கு இதுல எதுவுமே இல்ல இல்லையா? சொல்லிக்க கூடிய அளவுக்கு இல்லைன்னா இப்ப நெகட்டிவ்னு இப்ப நார்மல் ரிவ்யூவர் மாதிரி நம்மளும் இருந்தா, ஏன்னா இட்ஸ் ஒரு ஃபன் பட்டர் ஜாம் ரிவ்யூ, ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது லைக் சொல்லலாம் என்னது சின்ன பையன் மாதிரி இல்ல, அவர் 40 வயசு மாதிரி இருந்தாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க இருக்கிறாங்க. இல்ல அப்படிங்கறத விட இந்த ஃப்ரெண்ட்லி கோஸ்ட்ல நம்புற மாதிரியா இருக்கு. படமே ஒரு ஃபேண்டசி தான். இதெல்லாம் ஒரு குறையா வச்சுன்னா என்ன பண்றது? பேய்லாம் இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்னா, ஏன் பேய்னா பயமுறுத்துற மாதிரி தான் படம் வந்து. ஆமா, அது சொல்லணும்னா லைக் நிறைய குறை சொல்லலாம். எல்லா படத்தையுமே குறை சொல்லுவாங்க. நாங்க வந்து ஒரு நல்ல படம் பார்த்தோம். அந்த நல்ல படத்துல இருக்கிற ஒரு நல்ல ஒரு இம்பாக்டா இருந்துச்சு. அதை நல்லா நாங்க ஷேர் பண்ணணும்னு சொல்றோம். சரியா? இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்சஸ் நிவின் பாலி, ரியா ஷிபு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா இருந்துச்சு. அதுல வந்து ரொம்ப பிக்கியா இருந்து நிவின் பாலி டிட். எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப என்ன படிச்சுன்னா, அந்த நிவின் பாலி அண்ட் யாரு அஜு வர்கீஸ் 2 பேரும் கிறிஸ்டியன்ஸ். அண்ட் அவங்க 2 பேரும் வந்து அந்த ஒரு ஒரிஜினல் அந்த என்னது மந்திரம் எல்லாம் கத்துக்கிட்டு அது பயங்கர ஒரிஜினல் ஏதோ ஐயர் அந்த கேரளால நம்பூதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தது லைக் இட் வாஸ் சோ பிலீவபிள். அது ரொம்ப பிலீவபிளா ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா மலையாள சினிமால? என்னதான் நீ ஃபேண்டசியா எடுத்தாலுமே அந்த கேரளாவோட நேட்டிவ் அந்த மண் வாசம் எங்கேயுமே மாறல. அது அந்த அந்த செட்டிங், அந்த ஒரு பழைய வீடு எப்படி இருக்கும், அது அந்த ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கும், நம்பூதிரிங்களா எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்களோட வீடு எப்படி இருக்கும், லைக் அந்த ரியலிசமே வந்து பாத்தீங்கன்னா அதுல லைக் நல்ல ஒரு கனெக்ட் கொண்டு வந்துருது. நிவின் பாலி வந்து ரொம்ப அதான் சொன்ன மாதிரி ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருக்காங்க. அண்ட் ரியா ஷிபு ரொம்ப கியூட்டா இருந்தாங்க. லைக் கியூட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அன்சங் ஹீரோ ஜஸ்டின் பிரபாகரன். இதுலயும் பாட்டு லைக் ஃபேண்டாஸ்டிக். லைக் பாட்டுங்கிறத விட பேக்ரவுண்ட் மியூசிக், அப்புறம் வந்து அந்த பாட்டுலாம் லைக் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த அந்த கிட்டார் வாசிக்கிறது அந்த ஸ்டுடியோல அந்த ஒரு மியூசிக் வந்து லேட்டரா ஒரு பாட்டு மாதிரியே இதுல நல்ல ஒரு மியூசிக் ஒரு ஸ்கோப் இருக்கு. ஏன்னா லைக் இது என்னதான் ஒரு அந்த ஃபேண்டசி ஹாரர் அப்படின்னு சொன்னாலுமே இது ஒரு ஃபீல் குட் மியூசிக்கல். ஆமா, ஏன்னா ஃபீல் குட் படத்துக்கு மியூசிக் இல்ல அப்படின்னா அந்த 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 எலிமெண்ட் நம்மளால கனெக்டே பண்ண முடியாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அது கண்டிப்பா போய் ஃபேமிலியோட எங்கேயும் போக தேவையில்லை, வீட்லயே உட்காந்து டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆமா, ஹாட்ஸ்டார்லயே போட்டு ஃபேமிலியோட குழந்தைங்களோட உட்காந்து நல்ல ஒரு படம். ஆமா,
பாருங்க லைக் எங்கேயுமே ஒரு முகம் சொலிக்க வைக்காம எங்கேயுமே ஒரு டபுள் மீனிங் இல்லாம ஆமா ஒரு எங்கேயுமே ஒரு கெட்டது சொல்லாம ஒரு ஆமா. பியூரான ஒரு சினிமா. ஆமா யா ஆமா ப்ராப்பர் பியூருக்கான எப்படி நம்ம அந்த டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ஒன்று சொன்னோமோ ஆமா அது மாதிரி ஒரு பியூரான சினிமா எக்ஸாக்ட் பை அ குட் டீம். ஆமா. ஸோ ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு தெம். ஆமா ஸோ யா உன்னுடைய மார்க்ஸ் ஐ ஹேவ் 4 ப்ராப்பர் 4 4. ஓகே மைன் இஸ் 4.5. அப்படியா ஆமா. ஸோ ஏன் அந்த 0.5 எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னா இதுக்கு ஒரு நல்ல ரீவாச்சபிள் வேல்யூ இருக்கு. ஆமா இதை நீங்க எத்தனை தடவை இந்த டிவில எல்லாம் சும்மா அந்த படம் போடுவாங்கல்ல, கரெக்ட் நீங்க எத்தனை தடவை படையப்பா போட்டாலும் டிவில பாப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. ஆமா இது நிறைய நல்ல ஒரு ரீவாட்ச் Rewatch படக்குது. Correct. இவரோட எல்லா படத்துக்குமே இருக்கு. பாச்சும் அற்புதலுக்குமே லைக் ஆமா. எத்தனை தடவை போட்டாலும் Correct. பார்க்கலாம். லைக் ஆமா இவர் வந்து லைக் ஒரு சுந்தர் சி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆமா லைக் இவரோட படத்துக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா அவரோட இதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் காமெடி கொஞ்சம் தூக்கலாவும் கதை கொஞ்சம் கமர்ஷியலா இருக்கும். கமர்ஷியல் சொல்ல வரல, கமர்ஷியலா இருக்கும். இது வந்து லைக் ப்ராப்பர் வேர்ல்ட் பில்டிங் அண்ட் ப்ராப்பர் ஃபீல் ப்ராப்பரா இருக்கும் எல்லாமே. இது பண்ணுவாரு. அதான் இவரோட ட்ரேட்மார்க் சிக்னேச்சர். ஆமா ஒருல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். லைக் ஆமா. மேபி நாட் ஒன் மூவி, லைக் ஒரு இவரோட 2-3 மூவிஸ் விசிட் பண்ணீங்கன்னா லைக் நாங்க என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெரியும். ஆமா ஸோ ப்ராப்பர் 4.5 ஒரு நல்ல வாட்ச் கண்டிப்பா பாருங்க. ஆமா யா ஸோ அடுத்தது ஒரு நல்ல வீடியோல அல்லது ஷார்ட்ஸ்ல இல்ல பாட்காஸ்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from Nopal. Fun but